நானும் இறுதியாக சாட்சி சொல்லி ஜெபித்து இந்த நாளிலே இந்த ஊழியத்தின் மூலமாக வெளியிடுகிற பத்திரிகையை வெளியிட அருமையான ஆனந்த முத்துக்குமார் சில வார்த்தைகளை சொல்லி காணிக்க பாடலாக ஒரு பாடலை பாடி அவனுடைய கரங்களை கொண்டு வருகிறோம். நான் சாட்சி சொன்னால் 1 மணி நேரம் போதாது, ஆனாலும் சுருக்கமாக நான் சாட்சி சொல்கிறேன். 1990 தான் நான் கீழச்சிரமாங்க, திருநெல்வேலி மாவட்டம் கீழச்சிரமாங்க என்ற கிராமத்தில் பிறந்தேன். என்னுடைய 5 வயதில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார்கள். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு இளம் விதவையாக தான் என்னுடைய தாயார் எங்களை வளர்த்தார்கள். ஆனால் என் சிறு வயதில் இருந்து என்னுடைய தகப்பனார் மரித்து போனது ஒரு வேதனையாக இருந்தது. மரித்து விட்டார்களே, யாரும் இல்லையே, உறவுடைய சப்போர்ட் மிகவும் குறைவுதான். ஆனாலும் அந்த வளர்ந்த காலங்கள் மிகவும் ஏழ்மையும் கண்ணி நிறைந்த பாதைகள். எனக்கு தெரியும், நான் வரும்போது தான் அந்த தலைவணி வாங்கிட்டு வந்தோம். நானும் செல்வகுமார் இருந்தோம். அது பேசும்போது சொன்னேன், அன்னைக்கு எதையோ மூட்டையை எதையோ இதை வச்சு தலைவாணி நான் உண்மையிலே சொல்ல அநேக சட்டை துணிகளை தான் தலைகளையாய் வைத்திருந்தேன். அநேக சரியான வீட்டில் ஜன்னல் கூட கிடையாது, சரியா காத்து வசதி இல்லை, அப்படி ஒரு வீடு தான். ஆனாலும் கூட அங்கே வளர்க்கப்பட்டாலும் எனக்கு இயேசுவின் அன்பு என்பது என்னுடைய 19வது வயதிலே தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 17வது வயதிலே கேரளாவில் திருச்சூர்ல வேலை பார்த்துட்டு 3 வருடங்கள் அங்கே இருந்தேன். அப்படி என்னை அறியாமலே நான் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என் நண்பன் சொன்னானே, வேதம் வாசிக்காதே, நீ போதகராவா என்று சொன்னான். நான் உடனே வேதாகமத்தை எடுத்து அப்படியே வைத்து விட்டு வந்துட்டேன். 18வது வயதில் எங்களுடைய கிராமத்தில் ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தினால் குறிக்கப்பட்டிருக்கிறது வாலிபன் என்று சொல்லும் போது நான் போய் நல்ல ஒரு கிப்பி வளர்த்திருப்பேன், ஒரு காப்பு போட்டிருப்பேன். நான் அப்படியே ஒரு ரவுடியை போல அப்படியே வளம் வருவேன். நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, இவளை பெற்றதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கேன், நான் இவளை அழகா இவனை வளர்த்தேன், நான் எப்படி இருக்கிறான்னு சொல்வார்கள். அப்படி வரும்போது அந்த அம்மாவுடைய செய்தியின் உள்ளத்தை தொட்டது. அன்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்த, ஆனால் என்னால வாழ முடியல 1 வருடம். ஆனால் 19வது வயதில ஆண்டவர் என்னை ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கும் போது என் உள்ளத்திலே பேச ஆரம்பித்தார். அதுக்கு முன்பாக எங்க அம்மாவுடைய மடியில நான் படுக்கும் போது சொல்லுவாங்க, உங்க தாத்தா ஊழியம் செய்தாங்க, குடும்ப ஜெபம் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுல வந்து அநேக வேதனையினால் என்னால் ஆலயத்துக்கு கூட போக முடியல, செபிக்க முடியல. நான் மாடு இருக்கிற மாடை பத்தி தோட்டம் விவசாயம் என்று பிள்ளைகளை காப்பாற்ற ஓடுனாங்க. ஆனால் அன்றைக்கு ஆண்டவரை சந்திக்கும் போது சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தினால் குறிக்கப்பட்டிருக்கிறது. நீ பக்தி உள்ள சந்ததியை சார்ந்தவன் அல்லவா என்று, நீ யாருடைய சந்ததி, யாருடைய பிள்ளை என்று பேசினார். அன்றைக்கு அந்த விக்கிரக ஆராதனையில முன்ன நின்று அந்த 19வது வயதுல நான் வீட்டுக்கு வந்து சினிமா பார்க்கலாம் நினைக்கும் போது ஆண்டவரோட பேசினார், இது பாவம், இதை விட்டு விடு. அன்றைக்கு அதிகாலை 3 மணிக்கு முழங்கால் படிட்டு அழுத, ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அப்படி ஒரு பெரிய கொடூரமான பாவம் செய்யலானாலும் ஆண்டவர் அந்த சின்ன சின்ன பாவங்கள் கூட என்னை பாவி என்று அர்ப்பணிக்க வைத்தது. அன்றைக்கு மறுநாளிலிருந்து நான் ஒரு மேஸ்திரியாக வேலை செய்தேன். அந்த வேலை திருநெல்வேலியை செய்யும் போது கிளாரா பில்டர்ஸ் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேலை செய்தேன். இன்னைக்கு போனாலும் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய உண்மை தன்மையை. அந்த இடத்துல என்ன 10 பேரை வேலை பண்ணிட்டு போயிடுவாங்க, நான் தான் எழுப்பி விடுவேன், நான் தான் அவங்க சம்பளம் மாலை நேரத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு போற பேலன்ஸ் பணத்தை கொடுப்பேன். 6 நாள் ஒழுங்கா வேலைக்கு போவானால் அன்னைக்கு என் ஆண்டவர் தொட்டார். அன்றைய என்னை அறியாமலே வேத வசனங்களை கேட்க ஆரம்பித்தேன். ஆலயத்துக்கு போனால் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு உபதேசியார் என்னோடு கூட இடைப்பட்ட நண்பர்கள் இடைப்பட்டார்கள். என் ஆண்டவர் தொட்டார். 5 ஆண்டுகள் பகுதி நேர ஊழியமாக அநேக இயக்கங்களோடு இணைந்து ஓட ஆரம்பித்தேன். சொப்பனத்திலே வெளிப்படுத்தி நான் பிரசங்கம் பண்ணும்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். போதகர் என்று அழைத்தார்கள், பாஸ்டர் நாங்கள் கேள்விப்பட்டார்கள். ஆனாலும் நான் அம்மாட்ட சொன்னேன், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன். ஒரு நாள் என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பார், இந்த மேஸ்திரி பணியை விட்டுட்டு போயிருவேன். நான் ரட்சிக்கப்பட்ட போதுதான் வேலை எடுத்து செய்தேன். 10 நபர்கள் என்ற வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், ஒரு நாள் இதை விடுவாய், ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு. 24 வயதுல எங்க அம்மா உடல்நிலை சரியில்லாம மரித்து போனார்கள். எங்க போகணும்னு தெரியல. குடும்பத்துல சகோதரர்களை வெறுக்கப்பட்ட நிலைமையில நான் வீட்டை விட்டு புறப்பட்டு 1 வருடங்கள் எத்தனையோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போனேன். வேலையெல்லாம் விட்டுட்டு நான் போகிற எந்த இடத்துலயும் சரியான வேலை இல்லை. ஒரு நாள் ஆண்டவரோடு பேசினார், கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்குது, தயவு கிடைக்குது, நீ வா என்று சொன்னார். அன்னைக்கு நான் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்து 1 நேர ஊழியமாய் இயக்கத்தில் 10 ஆண்டுகள் நான் பணி செய்தேன். அநேக மிஷனரிகளை அனுப்ப வாய்ப்பு தந்தார். அநேக பாடுகள் தான், அநேக உபத்திரவங்கள் தான், குறைந்த சம்பளத்தோடு கூட தான் குடும்பத்தை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு சொன்ன, எனக்கு திருமணமாக எங்க அண்ணனுக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு யார் திருமணம் பண்ணுவார் இருக்கும் பொழுது சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். MSc Physics படித்த ஒரு மகளை ஆண்டவர் தந்தார். நான் 10th தான். நான் ஒரு நாள் நினைச்சு பார்க்கல அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குது. அழகான 2 பிள்ளைகளை ஆண்டவர் தந்தார். இன்னைக்கு அழகாய் குடும்பத்தை ஆண்டவர் நடத்துகிறார்.
இந்த ஊழியத்தை ஏன் தொடங்கினா, அன்றைக்கு திருநெல்வேலியில நான் அந்த 2009 ரட்சிக்கப்பட்டு 2010 என்னோடு பேசினா, உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன். ஒரு அண்ணன் தீர்க்கதரிசனமா சொன்னார்கள். அவங்க சொன்ன, தமிழ்நாட்டில் உனக்கு ஊழியம் தருவேன், வாலிபர்களை தருவேன். ஆதியாகமம் 22:14-22 தான் அந்த வசனம் என்னோடு பேசினது. அன்றைக்கு அந்த இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா என்று பெயரிட்டார். அந்த இடத்துக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அறிந்தோம். என் வண்டியில யெகோவா என்று இருக்கும், என் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யெகோவா ஈரே, அதுதான் கர்த்தர் பார்த்துக் கொள்வாராக, இயேசு பார்த்துக் கொள்வாராக. அந்த ஊழியத்தை தொடங்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. என்னுடைய தாயாருடைய சகோதரன் மகன், என்னுடைய அண்ணன் கர்த்தரியாதவன் தங்கராஜன், சின்ன வயதிலிருந்து நானும் அவன் ஃப்ரெண்டு. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நாங்கள் பேசிக் கொள்வோம். எப்போ போனாலும் எங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு போவேன். எனக்கு BA படிச்சிருக்கிறான், வேலை இல்லை, நிறைய உதவிகளுக்கு செய்தேன். 5 வருடங்கள் ரீசார்ஜ் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி செய்யறேன், ஏன் செய்யறேன்னு தெரியாது. ஆனால் எதற்சியான ஒரு பாரம் என்னை அழுத்தினது. தமிழ்நாட்டில் உதவி செய்யணும், மிஷினரிகள் கொடுத்து உதவி செய்தார்கள். நீயும் செய்யணும் போதுதான் இந்த உதவி செய்ய ஊழியத்தை தொடங்க ஆண்டவர் உதவி செய்தார். மிஷினரி பண்ணி சொல்லும் போது நெருக்க நிறைந்த மாநிலத்துக்கு போயிட்டு சொன்னார். அதனால 4 மாநிலத்தை செலக்ட் பண்ணி இருக்கிறோம். நீங்க ஆண்டோடைய கிருபையினாலே நிறைய திருச்சபைகளுக்கு புதிய ஆராதனைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார். வருங்காலத்தில் அதை செயல்படுத்துவோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பல்லடத்துல வந்து வேலை செய்தேன். அப்ப என்னோட வந்து தம்பி காபிரியல் இங்க இருக்கிறான். அவனும் நான் முழங்கால் பண்ணிட்டு இதே பல்லடத்துல ஜோம் பண்ணி இருக்கிறேன். இதே கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு டைமோட கூட சமந்து இருக்கிறேன். அப்படி இல்லாத படத்துக்கு வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கம் இன்னைக்கு அலுவலகம் AM ஸ்கூல் அருகிலே பொள்ளாச்சி விடுமுறையில் இருக்குது. இல்ல பைனான்ஸ் டைரக்டராக செல்வகுமார் இருக்கிறாங்க, மீடியா டைரக்டராக அருமையான நிர்மலன் இருக்கிறாங்க. எங்களோட நிறைய அண்ணன்மார் இணைந்து பிரயாணம் பண்றாங்க. திருநெல்வேலியில டீம், சென்னையில, பொள்ளாச்சியில, எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சாமன் நல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னால பழக்கம், எதர்ச்சியான பழக்கம். ஆனந்த முத்துக்குமாரே அவன் எதர்ச்சியான பழக்கம். அனைவரை நேசிக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இது வளரட்டும், பெருகட்டும், அநேகருக்கு உதவிகளை செய்யட்டும். என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.